Travel சத்தம் ஸ்பீக்கரை பொளக்குது வெற்றிவேல். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தோரணமலை முருகனை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம். வாங்க ஏறுவோமா? இல்லை என்ன நீ மட்டும் போகிற நானும் வரேன். நீ அங்கே ஏதோ வேலை பார்த்தா இருந்தால் சரி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாமா மாட்டேன். வந்து என்ன பார்த்து 100 படி இருக்குமா ஏறிடலாம். 100 படியா? 1000 படிக்கு மேலே இங்கே நான் முடிச்சான் ஏறியா? நான் ஏறாத படியா, வா பார்ப்போம். உலகின் முதல் ஆபரேஷன் தியேட்டர் தாரணமலை. சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு மச்சான். சோறு குழம்பு ரைட்டு, ஓகே டன். இதே எனர்ஜியோட மேலே ஏறுதான். வாங்க இடுப்பில் அடிக்கோங்க, பிள்ளையார் வந்துட்டாரு. விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஓப்பன் பண்ணா அருணகிரிநாதர் மண்டபம். ஃபர்ஸ்ட் படி முருகா கூட ஏறு முருகா. கிரிவலப்பாதை இந்த வழியா ஏறலாமா? கிரிவலப்பாதையா? இதில் சுற்றுவாங்களா? இதுதான் மலையை சுற்றுறதுக்கா? அடி சின்ன ஈஸியாக தான் இருக்குல்ல, மதுவாக கஷ்டமாக இருக்குண்ணா. நிழலுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குண்ணா. வெயில் அடிக்கும்ட்டாங்க, மொட்டை வெயில் அடிக்கும்காங்க, வேற திரும்புங்காங்க. மொட்டை வெயில் முடி வச்ச வெயில். ஜோக் இல்லை இல்லையா? ஏன் வச்சான் சர்பத்து வர்றது போடுவாங்களோ? ஹெடே ஆகும் போகலாம்னு நினைக்கிறேன். வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியா? அதே சமைச்சு வாங்குது. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுங்களா? காலில சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடங்குது, போட்டு வந்துட்டேன். என்ன பார்த்து படிக்கவா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இல்லை எனக்கு மூச்சு தான் வந்துச்சு, சக்காவது வண்டி. என்ன கஷ்டமா இருக்குன்னு பார்த்தேன். பாம்பு வந்துருச்சா அப்படி அப்படி யாராவது அப்படி சங்கட படக்கூடாதுல்ல. ஏதாவது வார்ம் அப் பண்ணிக்கிட்டே ஏறணும். முருகனை கூப்பிட்டு முருகன் ஏச தூக்கி சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டாருன்னா நல்லா இருக்கும். எனக்கு வேற வேலை இல்லையாடா? உடனே இவ்வளோ தூரம் அனுமதிச்சே பெருசு. அடையாளத்தை பதிக்க நினைக்காதே, அடையாளம் அதே தோரணை மலைகளுக்கு வணங்கு. தேவையில்லாம எதுவும் எழுதாத அப்படின்றான். தேவையில்லாம நம்மளால என்ன எழுதுவாங்க சொல்லு? அவன்டா இவன்டா எவன்டா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். அவள சிவ காட்டின் போட்டு அம்புட்டு இருப்பானுங்க. கொசுனா கடிக்கும், ஹார்ட்னா துடிக்கும், ஒன்னு எனக்கு பிடிக்கும். ஐயோ நானும் கழிச்செடியில் எழுதியிருக்கேன். நல்ல சொல்லி எழுதிருக்கியா மச்சான்? மறந்து ஐயோ நான் எப்ப சொன்னேன்? எடிட்டர் இதை தூக்கிடுங்க. போன வீடியோவில் அப்படிதான் கல்யாணம்னா கார் வாங்க முடியாதுன்னு போட்டு விட்டீங்க. மலைப்பாதையை சிலை போல் சுத்தமாக பாதுகாப்பதை உறுதி கொள்வோம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி ஏறி வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ரைமிங் கேக்கு. மலைப்பாதை சிலை போல்னு சொல்ல நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தலை வெத்தலை பாக்கு வெத்தலை, வெளிக்கு போல தண்ணிக்கு பத்தல. சைடு வாங்க காலு என்னது மச்சான்? ஆய் வர மாதிரி இருக்கு. சரி எப்படி கொத்தனாரு சிமெண்ட் செங்கல்லாம் கொண்டு வந்து கட்டினாங்க மச்சான்? எப்படித்தான் கொண்டு வந்தாங்களா? ஒளி வந்து விட்டது, தப்பிக்க வழி வந்து விட்டது. நக்கீரர் மண்டபத்துக்கு வந்துட்டோம். பாதையை பற்றியா எப்படி இருந்துருக்குங்க? இப்படி இருந்திருக்குண்ணா. கம்பி மட்டும் தான் உனக்காங்க. இந்த இதில் போகணும் போடுவோம், அந்த புழு கடலில் இருக்கிறதுல போய் யாருன்னு போடுக்க மாட்டான். கம்பியை பிடிச்சி இப்படி இருந்த இடம் இப்படி மாற்றிருக்கு. இப்போ அங்கே ஒரு டைலாக பாரு, திருவிளையாடல் டைலாக பாரு. சங்கருப்பு எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என எதிர்பார்த்து பாடியதோடு நெற்றிக்கண் திறப்பினும் குத்தம் குத்தவே. என் அப்பையிடம் வாதிட்டாலும் அவர் மகன் சுப்பனிடம் அன்பு கொண்டு திருமுருகாற்றுப்படை பாடி வரும் பெரும்புகழ் பெற்ற சங்கப்புலவர் நக்கீரருக்கு நல்லதோர் மண்டபம். பெரிய விஷ்ணு பரமாத்மா பாம்பு படுக்கையில் எடுத்திருக்காரு, தலைக்கு அண்டை கொடுத்தா தூங்குவாரு. மண்டபம் தான் வந்திருக்கோம். இன்னும் எத்தனை இருக்கு இப்போ மண்டபம் சாமி? 1000 படியாம். மொத்தமே 50 படியோட யாரெல்லாம் அதுக்குள்ளேயே விஷ்ணு பரமாத்மா இப்போ இதை வீடியோ எடுத்தாச்சோ? போறாக்கா அப்படித்தான் வருதா? அப்படி டயர்டாயிடுச்சோ? இருக்காம தான் சத்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. போவோம். நினைச்சு பார்க்கல கண்ணை கட்டுது. சரி யாருவோம்? இப்பவே கண்ணை கட்டுது.
இன்பமாய் இருக்கிற ஐயா உன்னை தேடி வருகிறே. பாட்டு நல்லா தான் இருக்கு. ஏறுவோம், வேற வழியே இல்லை. ஆஹா, தேருங்கள். நீ எங்கே? அங்கே சிண்டைக்கு தானே இருக்கு கிளாஸ் இருக்கு. செங்கிட்டு ஆமா, கிளாஸ் ஆகுது. நான் வேற ஏதோ நினைச்சேன். கிளாஸ் ஏன்னா தண்ணி குடிக்க முடியுமான்னு தெரியலையா? குடிக்கலாமா தண்ணி? ஏய் கேமராமேன், நீ தானே வந்திருக்க? நீங்கள் கோயிலுக்கு நீ தானே சீனியரு. இன்னைக்கு வேற முருகப்பெருமானா இருக்க. அதுலேயும் நல்லி தானோ? மதுவன் சிரிச்சாங்கன்னா அப்படி முருகர் மாதிரி இருக்கும். நான் சிரிப்பை வீடியோவில் எடிட் பண்ணி போட்டு விடுதேன். நான் கூட தொட்டி இருக்கும் போது குடிக்கணும் பார்த்தேன். எப்படி? ஏய் நல்லா இருக்கு மச்சான் டிசைனு. அங்கே அங்கே தண்ணீர் பந்தல் இருப்பதால் ஏங்க இங்க வாங்க. எனக்கு எதுக்கில் ஃபோன் போட்டு வர சொன்ன? நீ பாட்டில் போன்டியான்ல. மழை ஏறதுக்கு மச்சான் தானே வேணும்னு சொன்னாங்க மச்சான், அதான் உன்னை கூப்பிட்டேன். மச்சப்பன் படி தான் ஏறுவேன். கீழே வந்து அன்னதானத்தை பார்த்தப்பறம் மழை ஏறுவேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஒரு தாத்தா ஒருத்தர் பாட்டு பிடிப்பார் தெரியுமா? ஒரு குண்டு தாத்தா எங்கே? பழைய படத்துல. அதாவது முருகன் என்ன சொல்றான்னா, அவர் பேர் நல்ல வேற. அது பேர் மறந்து போச்சு. ஏதோ உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான். முருகன் அப்பன் முருகனை நினைச்சு நீங்க எங்க போனாலும் அவன் உங்க கூடயே வருவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்தினாலும். தேரையர் மண்டபம். அப்பா அவரு பக்தியரிடம் பாடம் கற்று அருமருந்து வளர்ந்து தோரணமலை இத்தலத்தில் துயிலுள்ளும் தேரையரை போற்றுகிறோம் புகழ்கிறோம். வா வா வா. நீ வேணா ஓடு, நான் ஓடல. மச்சான் ஓடாத, என்ன ஆயிடுச்சு? அதான் உடஞ்சிரும். சொல்ல கேளு, நீ கேட்க மாட்டா. விதமா ஓடு ஓடுன்னு ஓடி அதை படிக்க மாதிரி டைப்பாரிக்கிட்டு இருக்கான் பாரு. அதான் ஒரு பொழப்பு. நீங்கள் மறந்து நின்றுக்கலாம்ல. வெக்கமா இல்ல? அதுக்காண்டி தான் வேமா வந்தேன். ஏன் அப்பா, நான் அதானிக்கு எப்படி இருக்காக்கும். இப்போ இடுமஞ்சாமி அது குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அந்த குமரன் இருக்கும் இடமெல்லாம் அந்த இடும்பு இருப்பான். சொல்றியா நீ? பெரிய அர்னால்டு கையை கட்டி தான் நிற்பாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? மச்சான் வேற வேற என் காலம் என் பேச்ச கேட்க மாட்டேங்க மச்சான். நான் ஒரு இடத்துல வைக்கேன், அது ஒரு இடத்துல போகுது.